நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இல்லத்தில் ஒரு ஹெல்த்தியான ஜூஸ், ரிஃப்ரெஷிங்கான ஜூஸ் அப்படின்னு 2 விதமாக பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் பொதுவாகவே ஃப்ரெஷ் ஜூஸ்னால் இதுதான் மெயினாக நாங்கள் பண்ணுவோம் பொதுவாகவே. அடுத்தது இப்போ புதுசாக நான் இந்த ரிஃப்ரெஷிங் ஜூஸ்னு செஞ்சு பார்த்து குடிச்சிட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் இது எப்படி பண்ணுறதுன்னா, நான் ஒரு 2 மாதுளப்பழம் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு ஆப்பிளை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நாட்டு மாதுளப்பழம், அதாவது நல்ல விதையுள்ள நாட்டு பழம் தான் எப்போதுமே அந்த மாதுளப்பழம் ரொம்ப நல்லது. இப்போது அந்த ஆப்பிளோட அந்த மாதுளம்பழத்தையும் சேர்த்து நம்ம சும்மா கொஞ்சம் தண்ணி விட்டு, ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா அடிச்சுக்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஜூஸ். இது வயிற்று அல்சர் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. சுகர் நான் தேவையான அளவு நம்ம டேஸ்ட்டுக்கு போட்டுக்க வேண்டியதான். சுகரே வேணாம் அப்படிங்கிறவங்க இதை அடித்ததுக்கப்புறம் ஹனி யூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய விருப்பம்தான். நான் பொதுவாக குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறதுனால நான் சுகரே யூஸ் பண்ணி தான் நான் போடுறேன். இப்போ ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுக்கிறேன். இது கூட ஒரு ஹாஃப் ஆரஞ்சு பழம், நல்ல நாட்டு ஆரஞ்சு பழம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போதைக்கு எனக்கு கிடைக்கல, அதனால் நான் வெறும்னா இதை மட்டும் போட்டுக்கிறேன். மோஸ்ட்லி இந்த காம்பினேஷனில் தான் நான் பண்ணுவேன். ஆரஞ்சு பழம் எப்பயாவது தான் சேர்ப்பேன், அதுவும் ஹாஃப் குவான்டிட்டி தான் சேர்த்துக்குவேன். அது ஏன்னா ரொம்ப புளிப்பு டாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நல்லா அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரிச் டேஸ்ட்டுக்காக இதை எப்படியே நம்ம குடிக்கலாம் வடிகட்டி. பட் கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டுக்காக நம்ம கொஞ்சம் பாலை சேர்த்துக்கிறோம். பாலை சேர்த்துட்டு நம்ம அடிச்சுக்க போகிறோம். நான் இதை 2 தடவையாக நான் அடிச்சுக்க போகிறேன். நான் நல்லா வடிகட்டி, இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இன்னொரு முறை நான் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் பால் சேர்த்து நான் அடித்து மறுபடியும் வடிகட்டிக்க போகிறேன். இப்போ இந்த சக்கை இருக்கு இல்லையா, அது திரும்பவும் நான் போட்டுட்டு கொஞ்சம் பால், ஒரு அரை டம்ளர் அளவு இல்லை 1/4 டம்ளர் அளவு, அதுவுமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல தான் போட்டு நல்லா ஐஸ் க்யூபையும் போட்டு நல்லா அடிக்கிறேன். அடித்து அதில் சேர்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது திக்கான மில்க்குங்கிறதுனால ஒரு கப் அளவு தான், 1/4 டம்ளர் அளவு தான் ஊற்றியிருக்கேன். நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜூஸு. பட் இந்த காம்பினேஷன் ஜூஸ் வயிற்றுக்கு ரொம்ப 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 நல்லது. அதனால் இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு டயட்டில் இருக்கவங்களோ இல்லை வயிற்று புண்ணு இருக்கிற வயசானவங்க எல்லாருமே இதை குடிக்கலாம். பொதுவாகவே ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான ஜூஸ் இது. பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு 3 பேர் தாராளமாக குடிக்கலாம். பெரிய கப்புனா, சின்ன கப்புனா ஒரு 4-5 பேர் குடிக்கலாம். பாருங்கள் ரொம்பவும் திக்காக இல்லாமல் தின்னா நல்லா நார்மலான ஒரு ஜூஸ் ரெடி. சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியான ஜூஸ். வெயில் நாளுன்னு இல்லை, எப்போ வேணாலும் இதை நம்ம ஐஸ் இல்லாமலே குடித்தாலும் ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம்னா அடுத்தது ஒரு ரெஃப்ரெஷிங் ஜூஸையும் கையோட பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம மின்ட் லீவ்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். மின்ட் லீவ்ஸ் ஒரு 10லேருந்து 15-16 இலை கூட போட்டுக்கலாம். நிறையாவே போட்டுக்கோங்க. பெரிய பெரிய இலையாக இருந்தால் இன்னும் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். போட்டுக்கோங்க. இது 1 டம்ளர் அளவுக்குள்ளது தான். 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கணும். நான் ரொம்பவே பிழிஞ்சிட்டேன் தவறுதலாக, ஆனால் ஒரு 4-5 ட்ராப் பிழிஞ்சால் போதும். ஏங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். நம்ம இதை நம்ம ஐஸ் க்யூப் போட்டு அடிக்க போகிறோம். சும்மா வெறும் அடிக்காமல் ஒரு 4 க்யூப் ஐஸ் க்யூப் போட்டு அடிச்சிங்கன்னா அந்த க்ரீனிஷ் மெயின்டைன் ஆகும். வேறு ஒன்றும் இல்லை, அதான் காரணம். நம்ம இந்த 1 டம்ளர் அளவு தான் கணக்கு. அதனால் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம அடிச்சுக்கிறோம். எந்த டம்ளர் அளவோ, நான் ஒரு மீடியமான சைஸ் அளவுக்கு தான் நான் இதை எடுத்துருக்கிறேன். அதுவே இந்த அளவுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ் மின்ட்டாக இருந்துச்சுன்னா நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நல்ல பெரிய பெரிய இலையாக இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். மின்ட் லீவ்ஸ் நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி தான், கொஞ்சம் நிறையானா போட்டுக்கோங்க. ஆனால் அதுதான் டாமினேட் பண்ணி இருக்கணுமே தவிர மற்றது டாமினேட் பண்ணக்கூடாது. இந்த ஜூஸை எல்லாருமே சூப்பராக குடிக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணி வந்துட்டு ஒரு டயர்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகிறவங்களோ இல்லை டயட்டில் இருக்கவங்களோ இந்த ஜூஸ் கண்டிப்பாக குடிக்கலாம். யார் குடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் அந்த அல்சர் ப்ராப்ளம் இல்லைவங்க வெறும் மின்ட் அடித்து கூட குடிக்கலாம். ஆனால் அந்த இஞ்சி ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது. இஞ்சியும் லெமனும் ரொம்ப சேர்த்துக்காமல் கொஞ்சம் குறைச்சிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாருமே இதை குடிக்கலாம். நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம வடிகட்டிக்கிறோம். ஏன்னா இஞ்சிலாம் சேர்க்குறோம் இல்லையா, அதனால் நம்ம வடிகட்டி வாயில் தகப்படாமல் இருந்தால் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வடிகட்டிக்கிறோம். இப்போ இது ஒரு டேஸ்ட்டை ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஹனி நம்ம டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கிறோம். வேணாம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் லைட்டாக உப்பு வேணால் சேர்த்துட்டு குடிச்சிக்கோங்க. இதில் கூட நீங்கள் ஹிந்து உப்பு இருந்துச்சுன்னா ஒரு சிட்டியை போட்டு கூட குடிக்கலாம் இந்த ஹனியோட சேர்த்து. என்கிட்ட அது இல்லாததுனால அதை போடலை, அது இன்னும் நல்லாயிருக்கும். போட்டு ஹனி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன்.
அதை ஊற்றி நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஐஸ் க்யூபோடு சேர்த்து நம்ம சூப்பராக அந்த நேரத்துக்கு குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல வேர்வை நேரமாக இருக்குது, ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வர்றீங்களோ இல்லை ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணி வெளில போயிட்டு வர்றீங்களோ அப்போ இதை குடிச்சு பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நேரத்துக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜூஸ் போடும்போது லெமன் புழிஞ்சோம் இல்லையா, அந்த மாதிரி புழியறதை கம்மி பண்ணிவிட்டு இப்படி ஜூஸ் போட்டதும் இந்த லெமன் ஸ்லைஸை இந்த மாதிரி உள்ளக்க போட்டு ஐஸ் க்யூப் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சென்று குடிச்சு பாருங்களேன். சும்மா தேவாமிர்தமாக அப்படி சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறவங்க ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக இந்த 2 ஜூஸையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.